கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக டெங்குவும் சிக்குன்குனியாவும் டெல்லி மக்களை உலுக்கி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் பரஸ்பரம் குற்றம் சுமத்தி வருகின்றன. ஏடிஸ் கொசுக்களால் டெங்குவும் சிக்குன்குனியாவும் பரவி வரும் வேளையில் இவற்றை கட்டுப்படுத்த முடியாததற்கு மத்திய அரசே காரணம் என்று கெஜ்ரிவால் அரசும் மாநில அரசே காரணம் என்று மத்திய அரசும் கூறி வருகின்றன. ஆனால் நோய் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஆளும் கெஜ்ரிவால் அரசின் முக்கிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் எங்கே போனார்கள் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கேற்ப முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் யாரும் டெல்லியில் இல்லை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் பயணத்திற்கு பின் வாட்டிகனில் நடந்த அன்னை தெரசா புனிதர் பட்டம் பெறும் நிகழ்வுக்கு சென்றுவிட்டு தற்போது சிகிச்சைக்காக பெங்களூருவில் இருக்கிறார். துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா நிகழ்ச்சி ஒன்றுக்காக பின்லாந்து நாட்டுக்கு சென்றவர் டெங்கு சிக்குன்குனியா பாதிப்புகள் குறித்து அறிந்தும் இதுவரை திரும்பவில்லை. கட்சி வேலைக்காக கோவா சென்ற மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திரா ஜெயின் இப்போதுதான் டெல்லி திரும்பியிருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இம்ரான் ஹுசைன் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளார். துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் சொந்த வேலையாக அமெரிக்கா சென்றுள்ளார். டெல்லி சுகாதாரத்துறை செயலாளர் சந்திரகாந்த் பாரதி 15 நாள் விடுமுறையில் இருக்கிறார். டெல்லியில் 4 முனிசிபல் கார்ப்பரேஷன்களில் வடக்கு மற்றும் தெற்கு கார்ப்பரேஷன் மேயர்களும் ஊரில் இல்லை. வடக்கு கார்ப்பரேஷன் மேயர் சொந்த வேலையாக ஹாலந்து சென்றுள்ளார். தெற்கு கார்ப்பரேஷன் மேயர் ராஜஸ்தான் சென்றுள்ளார். டெல்லியில் இருக்கக்கூடிய சிக்கன்குனியா மரணங்களுக்கு காரணம் முழுக்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை தான். இந்த சமயத்தில் அவர் அங்கே இருந்திருக்கணும். சிசோடியா என்னடனா ஃபின்லாண்டில் போய் உல்லாசமாக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மீதி மந்திரிகள்லாம் போகிறாங்க. இவர் போய் அங்கே வேட்டிகன் சிட்டியில் போய் அங்கே கிறிஸ்டியன் அந்த மதர் டெரிசானுடைய சானிடைசேஷனுக்காக போயிருந்தார். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் அயல்நாடு சுற்றுறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்களே தவிர உள்ளே இருக்கக்கூடிய சிக்கன்குனியா மறைவுக்கு அவங்க அனுதாபம் இல்லை என்பதுதான் கருத்துங்க. டெல்லியில் அதிகரித்து வரும் டெங்கு சிக்குன்குனியா பாதிப்புகள் குறித்து கேட்டபோது டெல்லியில் முதலமைச்சருக்கோ பிற அமைச்சர்களுக்கோ ஒரு பேனா வாங்க கூட அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார். பிரதமருக்குத்தான் டெல்லியில் அனைத்து அதிகாரங்களும் என்று கூறிய அவர் எதுவாயினும் துணைநிலை ஆளுநரை கேட்குமாறு தெரிவித்திருந்தார். முதல்வர் உள்ளிட்டோர் டெல்லியிலே இல்லாதது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களிலே டெல்லி அரசுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் மற்ற விஷயங்களிலே இருக்கிறது. நிச்சயமாக சுகாதாரத்துறையை பொறுத்தவரை இருக்கிறது. ஆகவே தான் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் முதல்வரின் இந்த நிலைப்பாடு மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் முருகேசனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லி சுஜேதா கிருப்லானி மருத்துவமனையிலிருந்து.